சூரிய பகவானின் உடல் கருத்து போன செய்தி காட்டுத்தீ போல பரவுகிறது. ஒளியே இல்லாத சூரியனை பார்த்து தேவர்கள் அனைவரும் நடுங்குகிறார்கள். தேவர்களின் மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களால் அந்த நிழல் பாதிப்பை நீக்க முடியவில்லை. சூரிய பகவான் கடும் கோபத்தில் இருக்கிறார். அந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை. அவன் ஒரு ராசி இல்லாதவன். அவன் என் வம்சத்திற்கு ஆகாதவன் என்று கத்துகிறார். தன் உடல் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்றால் அந்த சிறுவன் தன் கண்களிலே படக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். குகையில் இருக்கும் சாயாதேவியிடம் சூரியனின் தூதர்கள் வந்து செய்தியை சொல்கிறார்கள். சூரிய பகவான் அந்த பாலகனை சூரிய லோகத்திற்குள் அனுமதிக்க மறுப்பதாகவும் அவனை வனத்திலேயே விட்டுவிட்டு வரச் சொல்வதாகவும் கூறுகிறார்கள். சாயாதேவி கதறி அழுகிறார். ஒரு தந்தை தன் மகனை இப்படி புறக்கணிக்கலாமா? அவன் செய்த தவறு என்ன? அவன் பார்வை அவன் வசத்திலேயே இல்லையே என்று வாதாடுகிறாள். ஆனால் சூரியனின் மனமோ கல்லாகி விட்டது. அந்த குகைக்குள் ஒரு அதிசயம் நடக்கிறது. பச்சிலம் குழந்தையாக இருந்த சனீஸ்வரன் சில நாட்களிலேயே ஒரு சிறுவனாக வளர்கிறார். அவர் மற்ற குழந்தைகளைப் போல விளையாடவில்லை. குகைக்கு வெளியே இருக்கும் காக்கைகளுடன் பேசுகிறார். அவர் குகையை விட்டு வெளியே வர முயலும் போது சூரியனின் வெப்பம் அவர் மேல் படாமல் மேகங்கள் மறைக்கின்றன. இயற்கையே அவருக்கு குடை பிடிக்கிறது. இதை பார்க்கும் சாயாதேவிக்கு தெரிகிறது தன் மகன் சாதாரணமானவன் அல்ல, அவன் விதியை ஆள பிறந்தவன் என்று. தேவலோகத்தில் இந்திரன் ஒரு தந்திரம் செய்கிறான். சூரிய பகவானை மேலும் உசுப்பேற்றுகிறான். சூரிய தேவா, அந்த குழந்தை வளர்ந்தால் உங்கள் சிம்மாசனத்திற்கே ஆபத்து. அவன் பார்வையில் அசுர சக்தி இருக்கிறது. அவனை இப்போதே அழித்து விடுவதுதான் முறை என்று விஷத்தை விதைக்கிறான். மனம் மாறிய சூரிய பகவான் தன் மகன் என்று கூட பாராமல் சனீஸ்வரன் இருக்கும் குகையை நோக்கி தன் கடுமையான தாபாக்கினியை ஏவுகிறார். குகையே உருகத் தொடங்குகிறது. தன் மகன் எரிய போவதை கண்ட சாயாதேவி அக்னிக்கும் மகனுக்கும் இடையில் கேடயமாக நிற்கிறாள். சூரியனின் வெப்பம் அவளை சுட்டிருக்கிறது. ஆனால் அவள் நகரவில்லை. இதை பார்க்கும் சிறுவன் சனீஸ்வரன் முதல் முறையாக கோபப்படுகிறான். அவன் கைகளை உயர்த்தியதும் வானத்திலிருந்து கரிய மேகங்கள் திரண்டு வந்து சூரியனின் வெப்பத்தை தடுத்து நிறுத்துகின்றன. ஒரு சிறுவன் உலகையே காக்கும் சூரியனின் சக்தியை தடுத்தது அண்ட சராசரத்தையே அதிர வைக்கிறது. பெற்ற தாயின் தியாகமும் மகனின் ஆக்ரோஷமும் சூரிய பகவானையே சிந்திக்க வைக்கிறது. ஆனால் சனீஸ்வரனுக்கு காத்திருக்கும் சோதனை இதோடு முடியவில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான இந்த போர் எங்கே போய் முடிய போகிறது? அடுத்த பாகத்தில் ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் சம்பவம் காத்து கொண்டிருக்கிறது. விதி மாறும் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். நன்றி.